வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீக் 3க்குரிய பிடிஎஃப் டெஸ்ட் வந்து உங்களுக்கு டெலகிராமில் நம்ம இப்போ கொடுத்துட்டோம்ப்பா. எல்லாருமே வீக் 3 பிளான் எழுதிருங்க. வீக் 3ல் வந்து நீங்கள் நம்ம ஃப்ரைடே கொடுத்த ஆன்லைன் டெஸ்ட் வந்து எல்லோரும் எழுதியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அதில் நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுறீங்க, எந்த இடம் வந்து உங்களுக்கு பார்த்தோன்னே கொஸ்டினை பார்த்தோன்னே ஆன்சர் பண்ண முடியுது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த வீக் 3யோட பிடிஎஃப் டெஸ்ட் சண்டே டெஸ்ட் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கப்பா. அப்படி அட்டன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு புரிதல் வந்து இருக்கும். இப்போ நம்ம இந்த வீக் 3 பிளான் படி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சிலபஸ் வந்து 50% நம்ம கவர் பண்ணிட்டோம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹிஸ்ட்ரி முடிச்சிட்டோம்ப்பா. ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக் இது 3மே வந்து நம்ம 6th to 10th முடிச்சிட்டோம். இந்த வாரம் வந்து நம்ம ஐஎன்எம் கொடுப்போம். அப்படிங்கும்போது நம்ம எல்லாமே 75% நமக்கு சிலபஸ் வந்து முடிச்சு கொடுத்துட்டோம். அப்போ நீங்கள் நம்ம ஸ்டடி பிளானை நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம எந்த லெசன் படிச்சிருக்கோம் அதாவது இவ்வளோ லெசன் நம்ம படித்து முடிச்சிட்டோமா அப்படிங்கிறது தெரியாமலே படித்து முடிச்சிருப்போம். ஏன்னா நமக்கு இப்போ கொடுத்துருக்க நியூ சிலபஸில் 10th ஓல்டு புக்கு ப்ளஸ் 9th ஓல்டு புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. அந்த புக் பேக்கில் நிறைய கண்டென்ட் இருக்குது. அதை வந்து நம்ம வீக் 3 வீக் 4ல் நம்ம முடிச்சிட்டோம். அப்படிங்கிறதுனால இந்த வட்டம் நம்ம எக்ஸாமை நம்ம ஈஸியாக நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா, நம்ம மார்ச் மாதம் ஆரம்பிக்கும் போதே நம்ம 50% சிலபஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து நமக்கு மார்ச் மாதம் ஃபுல்லாக இருக்குது. இதில் மிச்சத்தை நம்ம முடிச்சுட்டு கால்வர் வந்தோன்னா நம்ம ரிவிஷன் போயிடுறதுங்கிறதுனால நம்மளால் ஈஸியாக வந்து எக்ஸாம் வந்து நம்ம கிளியர் பண்ண முடியும். இனிமேலும் யாரும் சோம்பேறித்தனப்படாமல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படித்து நிறைய டெஸ்ட்டு போட ஆரம்பிச்சிருங்கப்பா. ஒரு நாளைக்கு 10 பேஜ் படித்தாலும் அதை தெளிவாக புரிதலோடு படிங்க. அப்போ தான் உங்களுக்கு பின்னாடி நம்ம கொஸ்டின் நம்ம பார்க்கும்போது நமக்கு அது வந்து மறக்காமல் இருக்கும். ஒரு புரிதல் இல்லாமல் மொட்டை மனப்பாடம் பண்ணிட்டு போயிட்டோம்னா நம்ம மறந்துரும்பா. இனிமேல் இந்த சோம்பேறித்தனத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எக்ஸாமுக்காக வருங்காலங்களில் கொஞ்சம் சின்சியராக படிக்க ஆரம்பிச்சிருங்க. படிச்சிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம எப்படி 50% நம்ம கவர் பண்ணோம் அப்படிங்கிறது தெரியாமையே இன்னும் 50% உங்களை மெதுவாக கவர் பண்ண வச்சுருவோம். சரிங்களா? இப்போ நமக்குரிய வீக் 3 பிளான் பிடிஎஃப் டெஸ்ட் வந்து நம்ம டெலகிராமில் அவைலபிளாக இருக்குப்பா. டெஸ்ட் எழுதுகிறவங்க அதில் ஜாயின் பண்ணி டெஸ்ட் எழுதிக்கோங்க. வீடியோ பிடிச்சவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.